ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு லவ் ஓ லவ் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஹீரோ பவிஷ். இவரு ஒரு புதுமுக நடிகர், ஆனா அப்படி தெரியவே இல்லை. காரணம், இவர் ஒரு குட்டி தனுஷ் மாதிரியே இருந்தாரு. தெரியும் இல்ல மச்சி, சொல்லான் தொட்டா தெரிக்கும். தனுஷ் கிட்ட இருக்கிற மேனரிசம் ஸ்டைல் அப்படியே இவர்கிட்டயே இருந்துச்சு. தனுஷ் கிட்ட இருக்கிற பிளஸ்ஸே நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு. அவரோட சக்சஸுக்கு இது ஒரு மெயின் காரணம்னு சொல்லலாம். அதே இமேஜ் இவருக்கும் இருக்கு. இந்த இமேஜ் இவருக்கு கை கொடுக்குமான்னு காலம்தான் பதில் சொல்லும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா. இவங்க ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ், ஆனா அப்படி தெரியவே இல்லை. நல்லா பார்த்து பழகுன ஒரு ஃபேஸ் கட்டு, அதனாலே இந்த படத்துக்கு சூப்பரா செட் ஆகுறாங்க. KS ரவிக்குமார் அண்ட் செல்வராகவன் 2 பேருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. 2 பேருமே மெச்சூர்டான ஆக்ட்ரஸ். அவங்க நடிப்பு ரொம்ப பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸ்டோரியா ஆல்ரெடி கொஞ்சம் பழசா இருந்தாலும் டைரக்டர் அவரோட எங்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே மூலமா பயங்கரமா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே டைரக்டரோட ஃபாஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்கு. படத்துல எதுவும் புதுசா இல்ல, அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத ஈஸியா கெஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு இந்த படம் சுத்தமா கனெக்ட் ஆகாமலும் போலாம், ஒரு சிலருக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த லவ் ஓ லவ். மொத்தத்துல இது ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இல்ல ஃபேமிலி கூடயும் 2 பேர் கூடயுமே போயிட்டு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான படம். லவ்ல அவந்திகாவா இருக்கிறது ஈஸி, ஆனா ரகோர்னா இருக்கிறது கஷ்டம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.